நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. தம்பி, நீ கடையில இருக்க? கோயிலுக்கு போயிருக்காருண்ணா. கடையை நான் பாத்துருக்கேன். ஒரு வடகு பசி. அப்புறம் வாத்தியால எங்காவது படம் அப்புறம் பேசணும். என்னடா வரப்பே அலப்பறை கூட்டிட்டு வரீங்க? அவன் மாப்பிள்ள எங்காவது படம் வருஷம் மாசு கட்டிடா பிள்ளை இல்லையா? 2 படம் கண்டா போல ஓவரா பேசுறான் மாப்பிள்ள. ஆமாண்ணே, எங்காவது படம் போயிட்டு வந்தாச்சு, மாசு கட்டிட்டாப்புல. 2 படம் கரெக்டா போறோம்னு எல்லா இஷ்டத்துக்கு வாய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்துல செஞ்சு விட்டாங்க. பேசுன எல்லாத்துக்கும் வேற லெவல்ல ரிவ்யூ தான். இவனுக்குமே திரும்ப ரிப்பீட் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சுண்ணே. அவரும் நல்லா தானே பண்ணியிருந்தாப்புல. நான் போனது விக்ரமோட ஆக்டிங் மட்டும் தானே. அரசியல் புரிஞ்சு அந்த படத்துல எதுல அரசியல்? எங்கால தான் அரசியலுக்கே வரலையே. அந்த படத்துல எங்க மாப்பிள்ள அரசியல் வந்துச்சு? அரசியல்னா மேடை போட்டு ஸ்டேஜ்ல பேசுறது அரசியல் கிடையாது. அது மட்டும் தான் அரசியல் கிடையாது, எல்லாமே அரசியல் இருக்கு. ஓகேவா? இந்த படத்துல எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கு? இந்த படத்துல என்ன அரசியல் இருக்கு? பாரஞ்சித் படத்துலயே அரசியல் இருக்கு. வெற்றிமாறன் சொன்ன மாதிரி பொலிட்டீஷியன் ஹூ இஸ் மேக்கிங் ஃபிலிம்ஸ், ஒரு அரசியல்வாதி படம் பண்றாரு. என்னன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தே பாத்தீங்கன்னா அவர் கொண்டு வர்றது வந்து மெட்ராஸ். அவரோட படத்துல வந்து மெட்ராஸ்ன்ற ஒரு விஷயத்த கொண்டு வர்றாரு. மெட்ராஸ்காரன் இந்த ஒரு விஷயம் வருதான். சோ அது காரணம் என்னன்னா, மெட்ராஸ்லயே வாழ்ந்து மெட்ராஸ் உருவாக்குன மக்கள் அவங்களுக்கு தான் மெட்ராஸ். ஓகேவா? பொழப்பு தேடி போனவங்க, அந்த ஊர்ல பொழைக்க போனவங்க எல்லாரும் அந்த ஊரை சொந்தமாக்கிக்கிட்டு சொந்த ஊர்காரங்களை வெளியே தள்ளி விட்டுட்டு அந்த ஊரை அவங்க ஆக்கிரமிச்சு, ஓகேவா, ஆக்கிரமிச்சுக்கிட்டு இப்ப மதுரைக்காரன் போய் அங்க மதுரை பேசினா ரசிக்கிறாங்க, கோயம்புத்தூர்காரன் போய் அங்க கோயம்புத்தூர் பத்தி பேசினா ரசிக்கிறாங்க, திருநெல்வேலிக்காரன் திருநெல்வேலி பேசினா ரசிக்கிறாங்க. ஆனா சொந்த ஊர்காரன் மதுரை மெட்ராஸ்காரன் மெட்ராஸ் லாங் பேசினா அவனை அசிங்கப்படுத்துறாங்க. அவன் கலீஸ், அவன் சேரி, என்னடா அவன் இப்படி பேசுறான் அப்படின்னு கேவலமா பாக்குறாங்க. அப்ப அந்த சொந்த ஊர்காரன் என்ன லாங்குவேஜ்ல பேசுவான்? அந்த கூட்டத்துல இருந்து வந்தவன் அவனோட நிலத்தை பறிச்சு, அவனோட உரிமையை பறிச்சு, அவனை வந்து கலீஜுன்னு நீங்க தள்ளி விட்டு அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து வந்தவர் தான் பாரஞ்சித். அந்த பாரஞ்சித்து அவரோட முதல் படத்துல இருந்து அந்த அரசியல சொல்லிட்டு இருக்காரு, என் நிலம் என் உரிமை. அதான் இந்த படத்துல சொல்லிருக்காரு, அவர் நிலம் அவங்களோட உரிமை. இப்படி ஒரு அரசியல் இருக்கானே. நான் அந்த மேடைய போட்டு மைக்க பிடிச்சு நான் பண்றேன் அப்படின்றத அரசியல் நினைச்சுக்கிறேன். இப்படில ஒன்று இருக்கு. மாப்பிள்ள நான் விக்ரம் டைட்டில் போட்டாலே போய் 3-4 மேல உட்காந்துருக்கோம். மாப்பிள்ள எனக்கால உசுரை கொடுத்து நடிச்சிருக்காரு அப்படிங்கும் போது நான் படம் மாப்ப பேசத்தான்டா செய்வேன். இதெல்லாம் இந்த மாதிரி அரசியல் தெரியாம நிறைய பேர் படம் போய் பார்த்துட்டு இதுல ஒண்ணுமே புரியல, இந்த படம் நல்லா இல்லைன்னு. ஆனா இந்த மாதிரி நிறைய அரசியல் தெரியும். இதெல்லாமே இருக்கு. அதை தாண்டி வந்து அது மட்டும் சொல்ல முடியாது. விக்ரம் ஆக்டிங்ல குறையெல்லாம் சொல்லுங்க, செம்மையா தான் நடிச்சிருக்காப்ல, சூப்பராவே நடிச்சிருக்காப்ல, நல்லா தான் கொண்டு வந்திருக்காப்ல. அவங்களும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அது பூ படத்துல அவங்க நடிக்கும் போது, அப்புறம் மரியாதை நடிக்கும் போதுல இருந்து நல்ல ஃபீல். சூப்பரா பண்ணிருந்தாங்க அவரு அந்த படத்துல. ஆனா பாரஞ்சித் படத்துல அவருக்கு ஏதாவது ஒரு கெட்டப் கொடுத்துறாப்ல, அவரு நல்லா அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிடுறாப்ல. அது எப்பவுமே அது அவரு என்ன பாக்கும்போது அந்த மேடையிலேயே பேசுறாப்ல விக்ரம். இந்த மாதிரி வந்து சியான் சொன்னாப்ல, இந்த மாதிரி ஹரி அந்த அவனுக்கு வந்து நிறைய ரோல் கொடுங்க, நல்ல ஆக்டர் அவன், நல்லா முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நிறைய எல்லாம் இருக்கு. அவெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்காம இப்ப இன்டர்வியூல கூட ஒருத்தன் கேக்குறான், விக்ரம் பார்த்து ஒரு இன்டர்வியூ கேக்குறாரு, இந்த மாதிரி சூர்யாக்கு, அஜித்துக்கு, விஜய்க்கு இவங்களுக்குலாம் இவ்வளவு பேர் ரசிகர் பட்டாளம் இருக்கு, உங்களுக்கு அந்த ரசிகர் பட்டாளம் இல்லையே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஓப்பனா சொன்னா, தியேட்டர்ல போய் என்னோட ரசிகரை பாருங்க. அவரு வந்து ரசிகர்களெல்லாம் படம் பண்ணதே கிடையாது. தமிழ் சினிமாவிலேயே 0 ஆக்டர்ஸ் இருக்க ஒரே ஆக்டர்னா எங்கால் விக்ரம் மட்டும் தானே. எல்லா படத்துக்கும் பாருங்க, ஒருத்தர் படம் பேச நல்லா இருக்குன்னா ஒருத்தர் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா விக்ரம் படத்துக்கு மட்டும்தான் படம் நல்லாவே இல்லைனாலும் படம் பண்ண தெரியலங்க, அந்த ஸ்டோரி நல்லா இல்லைங்க, ஸ்கிரீன் பிளே நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்களே தவிர விக்ரமோட ஆக்டிங் நல்லா இல்லைன்னு ஒருத்தன் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எங்காவது ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இப்போ வரைக்குமே அவரோட உயிரை கொடுத்து நடிச்சிருக்க. ஒரு படத்துக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும், என்னால எதை பண்ண முடியும், எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி நல்லா பண்றாப்ல. அதனால எங்கால நல்லா பண்றாப்ல நம்ம சொல்லக்கூடாது, நல்லாதான் பண்றாப்ல. அவர் மாசுனே, நம்ம ரசிக்கிறோமா, என் தலைவர், அவ்வளவுதான். அந்த இது இருந்தா போதுனே. இப்போ அதேதான் இந்த இது என்னன்னா, இந்த அவரோட அந்த ஒரு விக்ரம் அவரோட சியானோட அவரோட உழைப்பும் இவரோட அரசியலையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க மியூச்சுவலா. சோ ரெண்டுக்குமே குறை இல்லாம ஈடுபாடோட கொண்டு வந்திருக்காங்க.
அதனால இப்ப படத்தை பத்தி குறையெல்லாம் சொல்ல முடியாது. அந்த பிலிம் மேக்கிங் டெக்னிக்ஸ், அது கேமரா ஆங்கிள்ஸ், செட் எல்லாம் செம்மையா பண்ணியிருந்தாங்க. அது ரியல் இடம் தான், லொகேஷன் அது ரியல் தான். எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று கொண்டு போறதுனா அந்த இடம் தான் அது ஓப்பன் தங்குறாங்கல்ல. மியூசிக் வந்து ஜீவ் பிரகாஷ் பண்ணிருக்காப்ல. அது அந்த 1001 அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபீல் அப்படியே கொடுத்துட்டாப்ல. நல்லா இருந்துச்சு. சாங் வேற லெவல்ல இருந்துச்சு. மினிக்கி மினிக் சாங் தான் பங்கமா இருந்துச்சு. எல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் தியேட்டர்ல. நல்லா இருந்துச்சு. அது எல்லாமே சாங்ல நீங்க எல்லாமே பாக்கும்போது அந்த படத்துல வந்து லைவ் டப்பிங் தான் போயிருந்தாங்க. லைவ் டப்பிங் நம்ம லைவ் டப்பிங் நீ என்ன இப்ப நார்மலா படம் எடுக்கிறாங்க, எடுத்துட்டு அதை அவங்க போய் டப் பண்ணுவாங்க. ஆனா அந்த டப்புங்கிறது வந்து இப்ப இங்க எடுக்கிறது ரெக்கார்ட் பண்றது அப்படியே எடுத்துருவாங்க. அங்க போய் திருப்பி டப் பண்ண மாட்டாங்க. லைவ் ரெக்கார்ட் பண்றது அப்படியே வந்துடும். அப்படிலாம் இருக்காங்க. ரஞ்சித் சொல்லியிருப்பாப்ல இன்டர்வியூல, என்ன சொன்னாப்ல, இந்த மாதிரி ஸ்டுடியோ இன்டர்வியூல சொல்லியிருந்தாப்ல, இந்த மாதிரி நான் ஒரு ஆக்டர் வந்து அவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து அவங்களை அவ்வளவு கஷ்டப்படுத்தி அவங்க நடிக்க வைக்கிறேன், அவங்கள அவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி நடிக்கிறாங்க. அவங்களோட எமோஷன் அப்படியே அங்க வெளியாகுது. அது ரொம்ப நாள் கழிச்சு ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு டப்பிங் ஸ்டுடியோல போய் அந்த எமோஷனை வெளியில கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப நாளா முடியாம என்னால நிறைய இது நான் முன்னாடி படங்கள்ல வந்து நான் நட்சத்திரம் நகர்கிற படத்துல வந்து இதை ட்ரை பண்ணிருப்பாப்ல. அது கொஞ்சம் நாளா ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இது கொண்டு வரணும் உண்மையாலுமே. ஏன்னா அவங்க அவ்வளவு ட்ரை பண்ணி நடிக்கிறாங்க. இப்ப விக்ரம் மாதிரியே அந்த படத்துல அவர் மாதிரியே எல்லாருமே எவ்வளவு சூப்பரா நடிச்சிருந்தாங்க. இப்போ அவங்களோட ஒரிஜினல் அவங்களோட எமோஷனை வந்து அதுலதான் கொண்டு வர முடியும். சோ அப்ப வந்து அங்க மைக் வச்சுட்டு அந்த எமோஷன் கூட இப்ப அந்த படம் எல்லாமே அந்த விழுகிறது, அடிக்கிறது, சவுண்டுக்கு அந்த எமோஷன் எல்லாம் அப்படியே இருக்கும். அதெல்லாம் அப்படியே தானே இருந்துச்சு. சொல்றீங்களா அப்படி இருக்கு அந்த வயிறு தெரிஞ்சா சொல்லுவோம். நம்ம அதெல்லாம் பாக்குறதா இல்ல. எங்கால படத்துல கேட்டு தெரிஞ்சுக்கடா, எல்லாம் தெரிஞ்ச ரைட் விடுமாப்ல காலுக்காண்டி பாப்போம்டா. அதான் இப்ப வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ஃப்ளோக்கா போறீங்க, வந்து உங்க ஆளுக்கா பாக்குறேன், இதே மாதிரி தான் எல்லாமே இருக்கிறது. இப்போ ஒரு படத்துல இவ்வளவு பெரிய அவன் கருத்து சொல்லியிருக்கான், இவ்வளவு பெரிய அரசியல், இவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். மூட நம்பிக்கைன்னு ஆரம்பிச்சதுனால நானே ஒரு கேள்வி கேட்கறேன். உங்க 2 பேத்துக்கு சொல்றேன், நீ இதை புரிஞ்சுக்கோ. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன். இதுல அந்த ஆத்தின்னு ஒரு கேரக்டர் வந்துச்சு. அந்த கேரக்டர் ஏன் இந்த படத்துல வந்துச்சு சொல்லு. ஏன் வந்துச்சுன்னா, யாருக்கும் போர் அடிச்சிடாம இருக்கணும், இல்ல யாருக்கா போர் அடிச்சதுன்னா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இல்ல அப்படின்னா இது மட்டும் எடுத்திருந்தாங்க அப்படின்னா வேற ஒரு படம் மாதிரி கம்பேர் பண்ணிருப்பாங்க. அதுக்காண்டி எடுத்து வச்சிருக்கலாம். ஆமா, இப்ப அது வெறும் கதையாவே இருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும் சொல்லு. கேஜே படம் மாதிரி இருந்திருக்கு. பாத்தியா, இப்போ நீ சொன்னது கரெக்ட் தான். அது வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் உள்ள கொண்டு வரணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேண்டசிக்கல் வேர்ல்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஒரு மித்து அந்த வந்து அந்த அவ வந்து ஒரு அவளை வந்து ஒரு இதா வச்சிருக்க பிசாஸ் மாதிரி வச்சிருந்தாங்க. பிசாஸ் கேரக்டர்ஸ் மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதை வந்து பார்க்கும்போது அது ஒரு பிசாஸ் கேரக்டர், அது ஒரு மித்து. அந்த மித்துங்கிறது ஒரு மூட நம்பிக்கை மாதிரி வச்சுக்கோங்க. அது உண்மையா இல்லையான்னு யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோமா, அந்த ஆர்த்தி வில்லி 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 தான் நினைச்சிருக்கோம். விக்ரம எதிர்த்துதான் போராடிட்டு இருப்பாப்ல, எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாப்லையா. ஆனா கடைசியில என்ன நடந்துச்சு? அவங்கதான் நம்ம நிலத்தை காப்பாத்துறாங்க, அவங்களுக்கு பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னு காமிச்சாங்களா? அவங்க காமிச்சு அப்புறம் பிளாஷ்பேக் போச்சு. அதெல்லாம் நம்ம இங்க வந்து இவன் படம் பார்க்கல, நம்ம இங்க சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு கடைசியில ஒரு இது இருந்துச்சா, அது கடைசியில ஒரு இது இருந்துச்சா, அது எதிரால புரிஞ்சா, எதுக்காக ஆத்தி வச்சிருந்தாங்கன்னு புரிஞ்சா. சோ அதான் பெரியார் காலத்துல இருந்து எல்லாருமே சொல்றது மூட நம்பிக்கை. இந்த கடவுள் உருவானது எதுக்குன்னா மனுஷன் தரங்கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் கடவுள் உருவாக்குனாங்க. கடவுளுங்கிற பேர்ல ஒரு பயம் வந்து அவங்க கரெக்டா இருந்தாங்க, தரத்தோட வாழ ஆரம்பிச்சு. சோ அதே மாதிரிதான் மூட நம்பிக்கைங்கிறத அவங்க உருவாக்குனது வந்து ஒவ்வொரு சில விஷயங்களுக்காக. ஆனா அந்த மூட நம்பிக்கையே வந்து வாழ்க்கையா நினைச்சு எல்லாருமே இதாகி போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் அவரு சொல்றாரு. அதுவும் ஒரு அரசியல். ஒரு படத்துல இப்படி எல்லாம் பாக்கணுமானே. அத இது இந்த அரசியல்னா இப்போ அந்த பொம்பளைங்களுக்கு வந்து மேல பிளவுஸ் கொடுத்த விஷயம் எவ்வளவு பெரிய அரசியல். அதுல என்ன அரசியல் இருக்கு? அந்த காலத்துல பிளவுஸ் போட மாட்டாங்க. இப்போ அவங்க பிளவுஸ் போடாது. அவங்க மெராசில்தார் ஒருத்தர் இருந்தாரா, அவங்க வைஃப் பிளவுஸ் போட்டுறாங்களா? அவங்க பிளவுஸ் போடுறாங்க, இவங்க ஏன் பிளவுஸ் போடல? ட்ரெஸ்ஸுங்கிறது எல்லாத்துக்கும் சமம் தானே. அவங்க வந்து அந்த ஒரு சீன் சொல்லுவாங்க, நான் வந்து பாத்துக்கடா, ஆனா நான் சொல்றேன், நீ வந்து எனக்கு ஒரு பிளவுஸ் வாங்கி கொடு, நான் உனக்கு ஒரு குழந்தை பெத்து தரேன் அப்படின்னு பாட்டு சொல்றாங்களா? ஒரு பிளவுஸுக்காக ஒரு குழந்தைய பெத்து தராங்க. 10 மாசம் சுமந்து ஒரு குழந்தைய பெத்து தராங்க. அது ஒரு பிளவுஸ் வாங்கி தந்தா போதும். அது எவ்வளவு பெரிய அரசு. அவங்க அப்ப அந்த பிளவுஸ்னால அவங்க எவ்வளவு பெரிய இதை பண்ணிருக்காங்க. அந்த பிளவுஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் மினிக்கி சாங் வருது. மினிக்கி சாங் இப்ப அந்த மினிக்கி சாங்க பத்தி பேருவாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க அந்த சந்தோஷம் எதனால உருவாச்சு? அந்த பிளவுஸ்னால. புரிஞ்சா? ஏய், அப்ப அந்த குதிரையில வந்துட்டு இருந்து நடந்து வரும்போது நீ என்ன நினைச்ச? அது பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுச்சு? தோணுச்சு எனக்கு ஒண்ணும் தோணலையா? எதுவுமே தோணலையா?
கபாலி படத்துல அதே மாதிரி சீன் வரும்ல. அண்ணே, ஆமாண்ணே அந்த இதுல நான் கோட் ஷூட் போடுவேன்டா அப்படின்னு கெத்தா இருப்பாப்டி. ஆமாண்ணே அதே மாதிரிதான் கடைசியில வந்து அவங்க ஒட்டுமொத்த கூட்டத்துக்காக வந்து நிப்பார்ல, நிக்கும் போது தங்கலான் டைட்டில் வரும். ஆமாண்ணே, செகண்ட் டைட்டில் வரும். அது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, அப்பதான் அவன் தங்கலான்ங்கிற தலைவன். அந்த கூட்டத்துக்காக நான் முன்னாடி நிக்கிறேன்டா அந்த எத்து. இப்ப அந்த தன்னை தப்ப புரிஞ்சு அந்த கூட்டத்துக்காக முன்னாடி இருந்து அந்த நிலத்தை காப்பாத்துறதுக்காக இங்க வந்து நின்ட்டாப்ல. இப்பதான் தங்கலான். இப்ப நம்ம எல்லாத்துக்குள்ளயும் தங்கலான் இருக்கான், நம்ம எல்லாத்துக்குள்ளயும் காலா இருக்கான், நம்ம எல்லாத்துக்குள்ளயும் கபாலி இருக்காங்கிறதான் அவர் சொல்றாரு. நம்ம வந்து ஆனா எனக்கு ஒரு டவுட்ண்ணே, எந்த பாரஞ்சித் படத்துலயுமே நானும் எல்லா படத்தையும் பாத்துட்டேன். அவர் படத்தை படம் நல்லா எடுக்கிறாப்ல, அதுல எந்த வரையும் இல்ல, வேற லெவல்ல படம் எடுத்திருக்காப்ல. ஆனா அது எதுலயுமே ஒரு முடிவே காமிச்சிருக்க மாட்டாப்ல. ஏன் எல்லாமே இப்ப இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு அந்த பக்கம் ஆப்போசிட்ல வந்து பிரிட்டிஷ்காரங்க நிக்கிற மாதிரியும், இவர் முடிச்ச மாதிரியும், ஆப்போசிட்ல போருக்கு நிக்கிற மாதிரியும் முடிச்ச மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இதே மாதிரிதான் கபாலி படத்துல இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி என்ன படம், காலா படத்துலயா, இந்த காலா படத்துலயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி கடைசியில ஒரு எண்டிங் தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லா படத்துலயுமே ஒரு எண்டிங்கே கொடுக்க மாட்டாப்ல. ஏன்னா அது என்ன எண்டிங் ஏன் அவர் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா, அவர் வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம வந்து அடிமையாவே இருந்துகிட்டு இருக்கோம். இப்ப அந்த படமே ஒரு கற்பனை தான். ஒரு அந்த இடத்துல வந்து அவங்க போய் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு அடிமைகளாவே இருந்துட்டாங்க. ஓகேவா? திருப்பி கேள்வி கேட்காம அவங்களுக்கு வெள்ளக்காரங்க அடிமையாவே இருந்துட்டாங்க, இதெல்லாமே இருந்துட்டாங்க. ஒருவேளை நீ அப்பவே திருப்பி கேட்டிருந்தீன்னா இதெல்லாம் மாறிடும். அதான் அப்ப நீ ஏன் அதை திருப்பி, அப்ப இன்னமும் நீ அப்படியாதான் இருந்துட்டு இருக்க, நீ கேள்வி கேட்காமே இருந்துட்டு இருக்க. உன்னை முடக்கிட்டே தான் இருக்கான், உன் நிலத்தை புடிக்கிட்டே தான் இருக்கான், உன்னை மூளை மட்டம் தட்டிட்டே தான் இருக்கான், அவன் மேல ஏறிட்டே தான் இருக்கான். நீ உன்ன ஏன் கேள்வி கேட்காம இருக்க? சோ நீ கேள்வி கேட்கறியா இல்லையாங்கிறத நீ முடிவு பண்ணிக்கோ. நான் சொல்றது கரெக்டா இல்லையாங்கிறத நீ யாரா இருக்கணுங்கிறத நீயா முடிவு பண்ணிக்கோ. அவர் வந்து ஒரு கொஸ்டினை கேட்டு ஒரு கேள்வியை உருவாக்கி விட்டு உன்கிட்ட கொடுத்துறாரு, இதோட முடிவை நீ தேடிக்கணும். ஒரு நல்லவன் கெட்டவன்ற மாதிரி இந்த கொஸ்டினுக்கு நீ என்ன ஆன்சர் எழுதுறியோ அது உன் இஷ்டம். ஆமா, அவ்வளவுதான். உன்னோட மனசாட்சி, அப்ப உன் மனசாட்சிட்ட கேள்வி கேட்கறோம், அப்ப உன் மனசாட்சிக்கு தோணும்ல நீ யாரு, நீ யாரா இருக்கணும்னு நினைக்கிற. அதத்தான் பாரஞ்சித். பாரஞ்சித்தோட அரசியல் வந்து ரொம்ப உன்னிப்பானது, ரொம்ப நியாயமானது, ரொம்ப தேவையானது. அதை கரெக்டா ஃபாலோ பண்ணும். இனிமேல் பாரஞ்சித் படம் போனீங்கன்னாலும் சரி, எந்த படமா இருந்தாலும் சரி, அந்த படத்துல அவங்க நிறைய அரசியல் சொல்றாங்கன்னா அந்த அரசியல் என்னன்னு புரிஞ்சுட்டு அந்த படத்தை அடுத்த படத்தை பாருறேன், மிரட்டி விட்டுறான். மணி 5 ஆச்சுடா. டியூட்டி டைம் ஆச்சுடா. சரி பாப்போம்ண்ணா. ஏன்டா அக்கௌண்ட்ல வச்சுக்க. சரியா? சரி, எங்கடா அப்புறம் தியேட்டர் வெளில வெயிட் பண்றாங்க. டிமாண்டி காலனி படம் ரிலீஸ் இன்னைக்கு. அடுத்த படமா இருக்குல்ல? ஆமா, அதான் போகணும், டைம் ஆச்சு. போயிட்டு டிமாண்டி காலனி பாத்துட்டு நாளைக்கு வரேன். அப்பா கேட்டதா சொல்லுங்க. சரி தம்பி, வரடா, பாத்துக்க. மறக்காம எல்லாம் தங்கலான் படம் தியேட்டர்ல போய் பாருங்க. படம் சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல விக்ரம் பண்ணிருக்காப்ல. கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம பாத்துருங்க. ஆரஞ்சத்துக்காக போய் பாருங்க. அப்புறம் மியூசிக்லாம் நல்லா இருக்கு, அதையும் போய் பாருங்க. ஜெயபிரகாஷ் அரசியலும் திறமையும் கலந்த சூப்பரான ஒரு படம், நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு, போய் பாருங்க. அதே மாதிரி நாங்களும் நல்ல நல்ல வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். டிலே ஆகாம பாத்துக்கிறோம். இனிமேல் தயவு செஞ்சு எங்க டீமை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதை விட மறக்காம பெல் ஐக்கான டச் பண்ணிருங்க. டிமாண்டி காலனில சாயந்தரமே மீட் பண்றோம்.